பாத்திரமாக்கையின் மாற்றம் கருணை வைத்த பாத்திரமாக்கையின் மாற்றம் கருணை வைத்த பார்த்திபனை யுதன் கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்து அழுதவனை புல் மீது அமிழ்து அழுதவனை புல் மீது அமிழ்து அழுதவனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படி இந்நிலத்துற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம்.
பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலை இதே. காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களைப் போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலை இதே. காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலை இதே. புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல பரிசுத்த காகவேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை மீது அன்பு செலுத்தி இந்த காரியத்தை அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, கடந்த நாட்களுக்கு முன்பாக கூட அருமையான இந்த இல்லத்திலே அருமையான தரிசிக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை கட்டளையிட்டு நல்ல ஒரு மருமகனை எங்களுக்கு நீ கொடுத்தீர். அது மட்டும் நல்ல கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட ஸ்தோத்திரப்பா தொடர்ச்சியாக அருமையான இந்த மகனும் கூட அப்பா அவருடைய சொந்த இனத்திலே ஒரு நல்ல ஒரு அப்பா ஒரு துணை நீ கொடுத்தி ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்று ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு நீ பெண் பார்க்க போகும்போது என்னுடைய இனத்திலே போய் நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த அப்பா ரெபெக்காளை அந்த ஈசாக்குக்கு என் தேவனாய் கற்று எலியேசர் மூலமாக திரும்பெடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அருமையான இந்த சோதனைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கேள்வினாவை என் தேவனாகி கர்த்தர் இனத்திலே நீ தேர்ந்தெடுத்தீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நேற்று நாங்கள் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், அப்போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆவியான நீங்கள் பேசினீர். அருமையான மகளும் கூட ஒரு திருவை பெற்ற மகளாக இருக்கிறாள் என்பதை நீங்கள் செலுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாழ்க்கையிலே அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமித்து காணப்படுகிறார். தேவிதாமே நேற்று கொடுத்த வாக்குத்தங்களை பிள்ளைகள் பெற்று வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கற்றுவதை செய்து காலம் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்கிறது. இதாக இந்த நாளிலும் கூட நடக்கிறது திருமண வைபவங்கள் எல்லா காரியங்களிலும் உடைய தெய்வீக பிரசனம் உங்கள் சூழ்நிலைகள் அன்பு பெறாமல் ஆத்மாவே கட்டளை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதுவரை நீ எங்களோடு கூட இருந்து நான் நடத்தி இந்த செயலுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அருமையான மனவர்களுடைய இல்லத்திலிருந்து நாங்கள் கூப்பிட்டு அருமையான இந்த மனவர்கள் இல்லத்திலே வந்து இந்த பாதத்தில் காரியங்களுக்காக பணத்தை கொடுக்க முடியாத ஒரு பாக்கியத்தை இந்த வேலையில் எங்களுக்கு கொடுத்ததற்காக நம்ம செலுத்துகிறோம். இதற்கு தான் நடந்த எல்லா காரியங்களிலும் இந்த தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக நம்ம செலுத்துகிறோம். தேவை சகத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து நிறைவேற்றிய தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் கூட அருமையான பிள்ளைகளுக்கு நேர்த்தியாக இந்த காரியத்தை செய்து நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதே நேரத்தில் கூட நம்ம தெய்வீக பிரசனம் மகிமை எங்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். உங்களுக்கு எதிர் சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். வயது வசனத்தின்படி கீழ்படிந்து உங்களுக்கு செவி கொடுத்து பயப்பட பயத்தோடு இந்த காரியங்களை கலந்து கொண்டு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர்கள், எங்களுக்கு இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் சிவங்காலங்களை அர்ப்பி பரவும் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடம்புடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த காலவேளைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தாவீதரசன் பாடுகிறார், எனக்கு ஒத்தாசை ஒரு மனிதர்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். ஒத்தாசையாக இதுவரை பாதுகாவலாக நீ பிள்ளைகளை பாதுகாத்து வந்து ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வாலிப நாட்களிலும் பரிசுத்தத்தோடு பாதுகாத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான இந்த நாளிலும் தேவரீர் பிரசங்கி 3:11 சொன்னது போல தேவன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் சகலத்தையும் செய்திருக்கிறார் என்று சொன்ன வேத
வருவதற்காக ஆயத்தத்தோடு புறப்பட்டு கொண்டிருக்கிறதை நீர் காண்கிறீரப்பா. மகனை வளமுள்ள கரத்தினால் தொடும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும் தெய்வீக கரம், அக்னியின் கரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிக்க கெஞ்சிருக்கிறோம். இந்த உலக தகப்பனை நீர் எடுத்துக்கொண்டாலும் தகப்பனாக தாயாக அதை இதுவரை தோளிலே சுமந்து நீர் கொண்டு வந்தீர், அதற்காக நன்றி. எல்லா காரியங்களிலும் கிறிஸ்துவ மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். குற்றங்கள், குறைகள், பிரியமில்லாத காரியங்கள், தடைகள் எது இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் அகற்றி போடும்படியாக கெஞ்சிருக்கிறோம். முற்றிலும் பொறுப்படுத்திக்கட்டும். இந்த இடத்துல வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தெய்வீக கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வளமுள்ள கருத்தினால் தொடும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆரத்தை தொடுவது உடைய கரம், அடியனுடைய கரம் அல்ல. அக்னியின் கரம் தொடரும், தலைமையின் கரம் தொடரும். மகன் வாழ்ந்து செம்மையும் நன்மையுமாக தேவதாமே பிள்ளைகள், மனைவி வீட்டிலே கணிதம் காட்சி கொண்டிருப்பால் இருப்பார். பிள்ளைகள் பந்தி சுற்றி ஒலிவுமர கண்டுகளை போல் இருப்பார்கள் என்று சொன்ன பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகன் பெற்றுக் கொடுப்போம். புத்திகர மகிமை இயேசுவின் மூல ஜெபங்களை அன்பி பரவும் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோட மேல் சுத்தராமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சாவாரை வரவாதி. அவர
நடத்தி அதற்பினால் பெண்களுக்கு சென்று அங்கே நடைபெற வேண்டிய காரியங்கள் செய்து ஏற்ற சமயத்தில் நடப்பதாக உங்களுடைய பசுத்த கருத்தில் உங்களுடைய பசுத்த கருத்தின் மூலமாக பசுத்த ஆலயத்தில் பிள்ளைகள் இணைக்கப்பட ஆளுநரை அருமையான பிள்ளைகளை முதற்கொண்டு ஆசையை வைத்தாட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது உருவத்தின் மேலும் மனசில் உண்டாகுவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆட கடவர்கள் என்றார். தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவனை நோக்கி, நீங்கள் பலி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்பது மனதாரத்தில் செவிப்போம். அருமையான இருக்குடும்பத்தின் பிள்ளைகளும் சொந்தத்திலே உள்ளவர்கள், சொந்தத்தில் உள்ளபடியான அதிகமான ஒரு பாசமுடையவர்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இருவரும் சொந்தத்தில் உங்களுடைய பசுதாலயத்தில் கணவர் மனைவியாக நினைக்கப்படுகிறார்கள். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் தேடியை கேளுங்கள் என்று சொல்லப்படுகிற அருமையான சுவிசேஷத்தின் பரிசுத்த வசனம் கேட்குவார். முதலாவது ஆலயத்தில் வந்து ஜெபித்து சோத்திரம் செலுத்தி அடுத்துள்ள காரியங்களை கவனிக்க சொல்லுங்கள். நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்தநாம ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபாதை பரவானே.
கர்த்தருக்கே சாற்றுவோம். சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, விண்தூத சேனையெல்லாம் வாழ்த்து பாட வந்ததோ. கிராமத்து மக்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. நீ முன் செல்லுங்க, நாங்கள் பின் செல்கிறோம். இல்லை நீரை ஆசீர்வதிங்க. இல்லைக்கு இந்த ஆலோசனை கத்தராக இருங்க. அப்போ ஊழியத்தில் வீடை கட்டவும் உமக்கன் கூலி கட்டவும்
பிள்ளைகளும் சந்திச்சுட்டு ஒரே மத கண்டுகளை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் நிமிதமாய் ஆசிரியப்படுவான். சீயோனை ஆசிரியப்பார். ஜீவனுடைய நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைகள், உம்முடைய பரிசுத்த கரத்தின் மூலமாக கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆசீர்வாதமான வாக்கு சட்டங்களை பெற்றுக்கொண்டவர்களாக, அப்படியே கணவன் மனைவியாக இங்கே பெண்ணுடைய இல்லத்திலே இருக்கிறது பார்க்கிறோம். ஆண்டவரே, இல்லற வாழ்க்கை சிறப்பாக, ஆசீர்வாதமாக, செழிப்பாக அமைய ஆண்டவர் வீசும்படியாக உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். அருமையான சகோதரர் செய்கிற பணியை ஆண்டவர் ஆசீர்வதியும் போக்கில் வரத்திரமாக காத்துக்கொள்ளும். ஊழியத்தின் பாதைகளை அதிக வாஞ்சியோடு சகோதரர் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். துணவியும் அவ்விதமாகவே செயல்பட ஆண்டவர் அனுகிரகிக்க முடியாத உணவு செய்கிறார். நடைபெறுகிற எல்லா காரியங்களும் குறைவின்றி நிறைவாக நடைபெற ஆண்டவர் கிருபை செய்து அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்தள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் அருமையான பிள்ளைகளோடும் உடம்பந்த பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் சகல துறைகளோடும் எப்போதைக்கு இருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பிசுநாம ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஜோடிப்புறாக்களே, பாரதியும் செல்லமாலும் வலுவனும் வார்த்தையும் கண்களை வேகமான பனித்துளியும் பூக்களும் உயிருடன் உயிரும் உடலும் போல பிரியமுடன் இணைந்து இனிதே வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள் கிறிஸ்தவ வாலிப ஐக்கிய சங்கம். வீட்டோரத்தில் கனித்தரும் திராட்சை செடி ஒலிவ மர கன்றுகளாம் குழந்தைகள் உன் பந்தியில் பாக்கிய நன்மையும் உண்டாகுமே என்றும் பாக்கிய நன்மையும் உண்டாகுமே என்றும் கர்த்தரை நீ நம்பினார் வாழ்வில் கர்த்தரை நீ நம்பினார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சீயோனின் ஆசீர்வாதம் உனை தேடி ஓடி வரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பார். இஸ்ரேலில் தோன்றும் மெய் சமாதானம், இஸ்ரேலில் தோன்றும் மெய் சமாதானம் என்றுமே நீ காணுவாய் வாழ்வில் என்றுமே நீ காணுவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
கூட்டத்திலே சலசலப்பு உள்ளத்திலே பரபரப்பு விறுவிறுப்புடன் ஓடினாரே இயேசுவை நோக்கி கூட்டத்திலே சலசலப்பு உள்ளத்திலே பரபரப்பு விறுவிறுப்புடன் ஓடினாரே இயேசுவை நோக்கி கல்யாணம் கல்யாணம் கானாவூரு கல்யாணம் 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 கானாவூரு கல்யாணம் அங்கிருந்ததோ 6 ஜாடி நீர் நிரப்பினார் ஓடி ஓடி ஓய் அங்கிருந்ததோ 6 ஜாடி நீர் நிரப்பினார் ஓடி ஓடி கர்த்தரின் வார்த்தைப்படி தண்ணீர் ரசமாகிட அருந்தினவர் கேட்டாரே இது எப்படி கர்த்தரின் வார்த்தைப்படி தண்ணீர் ரசமாகிட அருந்தினவர் கேட்டாரே இது எப்படி கல்யாணம் கல்யாணம் கானாவூரு கல்யாணம் 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 கானாவூரு கல்யாணம் அற்புதர் இயேசு ரட்சகர் இயேசு அவரிடம் பேசு அனுதினம் பேசு அற்புதர் இயேசு ரட்சகர் இயேசு அவரிடம் பேசு அனுதினம் பேசு குறைகள் நீங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் குதூகலம் கொண்டாட்டம் நித்தம் நித்தம் குறைகள் நீங்கிடும் மகிழ்ச்சி தங்கிடும் குதூகலம் கொண்டாட்டம் நித்தம் நித்தம் கல்யாணம் கல்யாணம் கானாவூரு கல்யாணம் 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 கானாவூரு கல்யாணம் இயேசு ராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம் இயேசு ராஜா முதலாய் அற்புதம் செய்த கல்யாணம் 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 கானாவூரு கல்யாணம் 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 கானாவூரு கல்யாணம் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று அவர் கனவு காணலே கிடைக்கும் என்று அவர் கனவு காணலே ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா
அறுசுவை உணவும் ஆயத்தமா. வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து, ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து. வானலோகத்தில் ஒரு திருமண விருந்து, ஞானமானவாளன் இயேசுவுடன் அருந்து. ரட்சிப்பு என்பதோர் இலவச ஆடையை, ரட்சிப்பு என்பதோர் இலவச ஆடையை இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம், இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம். ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமாம், அறுசுவை உணவும் ஆயத்தமாம். ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா, கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து அருமையான திருமண காரியங்களை என் தேவனாய் கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொடுத்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைகளையும் நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வேளையில் அருமையான கிருபை பெற்ற மகன், ஸ்தோத்திர ஆண்டவரே கிருபை பெற்ற மகன் இருவருமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருமையான பரிசுத்த ஆலயத்தில் பிரவேசிக்க அவளோடு இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஸ்தோத்திர ஆண்டவரே அருமையான இந்த பெற்றோர்கள், அருமையான இந்த குடும்பத்தில் சகோதரர்கள், நாங்கள் இனஜன பந்துக்களாக பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். என் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவார்கள் என்ற வாக்கு தத்துவத்தை அருமையான மக்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது கேட்டிருக்கிறார். ஆமீன் ஆண்டவரே, அருமையான ஒரு வேத வாக்கியம் ஸ்தோத்திரம். தன் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு செழிப்பான இட வேண்டும், எனக்கு அரணிப்பான இட வேண்டும் என்று சொல்லி தன் தந்தையிடத்திலே கேட்கும்போது அது மேல் பகுதியில் கீழ்ப்பகுதியிலும் நல்ல ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்தது போல அருமையான நீர்ப்பாய்ச்சலுடைய இடத்தை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்து என் தேவனாகி கத்திருந்த நாடுக்கு கூட அனுப்புகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒன்றாக இருக்கிறது அதே போல அருமையான மணமகள், அருமையான பிதா, இந்த மூணு ஐக்கியமாக இருக்கிறார்கள். வேதத்தின்படி பெரிய நூல் என்றைக்குமே அதை அறிந்துவிடாது. நீடாக தேவனாய் கட்ட நினைத்ததற்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கள் கேள்விக்குள்ளாக வைக்கிறோம். சரியாக மணமகளுடைய வீட்டிலே நடக்கும் எல்லா வைபவங்களும் பிரசன்னம் இருக்கிறோம். காத்துக்கள் நமக்கே சக்தி பேசி மூணு ஜனங்களோடு பரவ
ஜபத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை சந்தித்து நாளுமாக 314வது ஞானக்கேதுவை பாடுவோம். எல்லாம் எடுத்துருப்போம். 314வது பிலிப்பியர் நிறுவம் 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் நிறுவம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் உங்களுக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரனை, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களை, பிரியமானவர்களை, இப்படியே கர்த்தருக்குள் நினைத்தீர்கள். கர்த்தருக்குள் ஒரே சுத்தியாக இருக்க யோகியாளுக்கும் சுத்திகையாளுக்கும் பற்றி சொல்லுகிறேன். அன்றையும் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாளர்களுடைய உதவியை கொள்கிறேன். அவர்கள் கேள்வத்தோடும் உடன் வேளாண்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் எங்களோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சார்ந்த குணம் எல்லா மனுஷர்களும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமயமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் வைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்றார். ஒரு பக்தியுள்ள குடும்பமாக தோன்று என்று சொல்லி யோகின் சொல்லப்படுகிறது. அப்படினால் ஒரு பக்தியுள்ள குடும்பம் தோன்ற ஆண்டவர் கிருபை செய்து அதை ஆசீர்வதிப்படியாக எல்லாரும் அதிகாரிகளுடைய மணமகள் சார்பாக, பெண் வீட்டார் சார்பாக நடக்கிறது. பணிகள் எல்லாம் நிறைவாக நடந்து செய்து அப்படியே சொந்தக்கார நிறுவனங்கள், அறிமுகமானவர்கள், வாழ்க்கையில் வந்தவர்கள், மும்பையில் வந்தவர்கள் பிரேமமாக ஒருவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால் ஏற்றுள்ள அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் போய் சேர வேண்டும். உன்னதமாக தங்களை பாதுகாத்து திருமணத்தில் அவர்கள் அனைத்து மக்களும் சந்தோஷமாக தன் இல்லத்தில் போய் சேர அவருடைய வேலைகளை செய்ய, பணிகள் செய்ய மீனமாக பரிசுத்த சமூகத்தை வரலாற்றை தெரிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த மணமகளுடைய இல்லத்தில் திரும்புகிறார்கள். கல்வியான சொந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். வாழ்ந்து சுகித்திருக்கேன் ஆபிரகாம் தேவி சாட்சி தெய்வம் நான் கோவிக்கிறேன். பிள்ளைகளுக்கு பணிகளில் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தரை ஆசீர்வதித்து காத்துகிறவரே, கர்த்தரை வாழ்த்துகிறவரே, கர்த்தரை ஆசீர்வாதத்தால் சந்தோஷத்தால் எப்பொழுதும் நிரப்பப்படவே கர்த்தரோடு பாராக தேவ சமாபடி வருகிறோம். மக்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக அறிவிக்கிறோம். கையில் விடுதான், கையில் விடுங்க, கையில் விடு, இன்னும் போடுமா, கையில் விடுதான் போடாம கையிலையா. திருமண வாழ்த்துக்கள். வாழ்க மணமக்கள், வளர்க இல்லறம். மணமகன் கே பவுல், மணமகள் ஏ கெண்டினா. மன்றல் வாழ்த்து மலர். மணநாள் 21/5/2008 புதன்கிழமை. மன இடம் சிஎம் சுத்தாங்க சுவிசேஷ சபை கீழவமநல்லூர். செல்வன் கே பவுல் செல்வி கெண்டினாவை வாழ்க்கை துணையை கரம் பிடித்து மகிழ்வுடன் வீட்டிற்கும் இத்தென்றல் தவளும் மன்ற விழாவில் வாலிபர் ஐக்கிய சங்கம் சிஎம் சுத்தாங்க சுவிசேஷ சபை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் கூற வந்துள்ளோம். மனநாள், மனம் பெறும் நாள், மன மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஊக்கும் நாள். பெற்றார், உற்றார், சுற்றம் மற்றார் யாவரும் ஒருவருடன் உவந்து நல்லாசி நவிலும் நாள். வாழ்நாளில் வளம் மிளிர, உளம் குளிர, வருங்கால திட்டம் வகுத்து தொடங்கும் புனித நாள். என்ன அலைகள் அலைமோதி கொண்டிருக்கும் பேரின்ப நாள். இந்நாள் நன்னாளாகுக, எழில்மிகு பொன்னாளாகுக, எதிர்காலம் மின்னாளாகுக. பாசம் நிறை மணவாளனே, நீ அறம் கண்டாய், அன்பு கண்டாய், மரம் கண்டாய், மாண்பு கண்டாய், இன்று மனமும் கண்டாய். இன்று நீவிர் கரம் பெற்றி உன் காதல் கிளியுடன் இல்லறச் சோலையில் நல்லறம் விளங்கிட நற்பூக்களை பெற்று தாழ்விழா மனதுடன் சோர்விழா நெஞ்சோடு இல்லறத்தை இனிதாக்கி இன்புற்று வாழ்க என வாழ்த்துகிறோம். சிங்காசனத்தில் சிங்காரமாய் சிரித்திருக்கும் சிறுகொடியே,
நீ திருமறை பள்ளியில் ஒரு சிறந்த ஆசிரியராய் இளம் சிறார்களுக்கு திருமறை அழகுற பயிற்றுவிக்கும் பக்தி நெறியில் நடத்தியும் வந்துள்ளாய். இன்று குணசாலியான ஸ்ரீ தன் கணவனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்ற இறைவாக்குப்படி பண்பு நிறை கணவனுக்கு அன்பு நிறை மனைவியாய் பாசமும் நேசமும் இறைவனுக்கு பின் கணவருக்கு கொடுத்து துன்பம் கண்டு சோர்வில்லா இல்லத்தரசியாய் கணவன் நலனை தன்னலன் கொண்டு பெண் குலத்திற்கோர் எடுத்துக்காட்டாய் திகழ்ந்து உன் தூய வாழ்க்கையால் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை விளக்க வாழ்த்துகிறோம். கீழவமநல்லூர். ஆசீர்வதியும் ஆண்டவா இப்போது மணமக்களை
தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் ஒரு மனிதரையும் அனுப்பி வைத்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்று 2:2 சொல்லுகிறது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கு முடித்திருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளிலே நான் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, திருமணத்தை கர்த்தர் நடத்தி முடித்திருக்கிற இந்த நாளிலே இனி இருவருமாக நீங்கள் வர வர விருத்தி அடைந்து அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக மாற கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே பாருங்கள், ஈசாக்கு வர வர விருத்தி அடைய காரணம் என்னவென்றால், அவன் பெற்றோர்களால் ஏற்படுத்தின ஒரு மனைவியை அவன் தெரிந்தெடுத்தான். அது அவனுடைய முதல் குணமாயிருந்தது. அடுத்து என்ன குணம் அவனுக்கு இருந்தது? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சாயங்கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஒரு வாழ்க்கையிலே நாம் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் வர வர பவுலும் கேண்டினாவும் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமாக பெண்கள் கணவனுக்காக ஜெபிப்பார்கள், ஆனால் கணவன் தன் மனைவிக்காக ஜெபிக்கிறதை ஈசாக்கின் மூலம் நாம் பார்க்கிறோம். எனவே தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரு ஈசாக்கை போல நீங்கள் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். அடுத்து நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமோடு கூட ஈசாக்கு கூடி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாழ்க்கையில இசைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உயர்வையும் கொடுக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே. எனவே இந்த 2 பேரும் இன்றைக்கு தன்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறபடியினால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர், மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து புருஷனாவன் தன் மனைவி கீழ் அன்பு கூர்ந்து நீங்கள் நீடித்த நாளாய் வாழ உங்களுக்கு அருள் புரிவாராக. இந்த நாட்டிலே இந்த இடத்துல அருமை பிள்ளைக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக சொல்கிறான். இதனுடைய பலனை எப்படி ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து பெரியவனாக மாறினது போல இவர்கள் வர வர விருத்தி அடைந்து பெரியவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்கிறாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், சரீரத்திலே சுகம், ஆரோக்கியம், பலத்தை கொடுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரித்து வாழ கர்த்தர் உதவி செய்ய, பெற்றோர்களை கவனிக்கிற ஒரு பிள்ளைகளாக மாற்றுங்க. இயேசுவே, நீர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தருணமே இருவரி நடுவினில், தருணமே இருவரி நடுவினில் இம்மன பந்தலில் வாழ்க மணமகன் பவுலும் அவர்களும் வாழ்க, மணமகள் கண்டின அம்மளும், மணமகள் கண்டின அம்மளும் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க 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 வாழ்கவே. இகுதகு தருணமே இருவரி நடுவினில், இகுதகு தருணமே இருவரி நடுவினில் எவ்வள பந்தலில் வாழ்கிறோம், எம்மன பந்தலில் வாழ்கிறோம். அல்வாவோமே காவரா, அல்வாவோமே காவே தேவே, அல்வாவோமே காவரா.
சுபதினமே மாபெருமாசிகள் மகிழ்ந்தருள்வீர். சுபஜெய மங்களமே சுபஜெய மங்களமே சுபஜெய மங்களமே ஆமே. சீர்பெற திருமணம் என்றும் வாழ்க அருளோடும் புகழோடும் வாழ்ந்திடவே. சோபனமாக சுபதினமே மாபெருமாசிகள் மகிழ்ந்தருள்வீர். ஆனந்தமாக வாழ்ந்திடவே ஆண்டவன் அருளால் அனுதினமே. அன்பு கொண்டந்தன் பதம் தொழுதே அல்லல்கள் நீங்கி அகமகிழ்ந்தே. சீர்பெற திருமணம் என்றும் வாழ்க அருளோடும் புகழோடும் வாழ்ந்திடவே. சோபனமாக சுபதினமே மாபெருமாசிகள் மகிழ்ந்தருள்வீர். மாநில மீதில் மனமுவந்தே மங்கள வாழ்வு தனி சிறந்தே. மாலிட பொங்கி பலவளனும் பாக்கிய புகழும் பரவிடவே. சீர்பெற திருமணம் என்றும் வாழ்க அருளோடும் புகழோடும் வாழ்ந்திடவே. சோபனமாக சுபதினமே மாபெருமாசிகள் மகிழ்ந்தருள்வீர். சந்ததி பெருகி தழைத்திடவே சாஸ்வதமாக நிலைத்திடவே. ஆனந்தமாக அமைந்திடவே ஆரருள் வாழ்க்கை அழகுறவே. சீர்பெற திருமணம் என்றும் வாழ்க அருளோடும் புகழோடும் வாழ்ந்திடவே. சோபனமாக சுபதினமே மாபெருமாசிகள் மகிழ்ந்தருள்வீர். சுபஜெய மங்களமே சுபஜெய மங்களமே சுபஜெய மங்களமே ஆமே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.
பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.